பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 23 வசனம். நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு இதோ அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அபிஷேகத்தை எப்போ அருள்வேன்னு சொல்கிறாரு? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது சீடர்களை, தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களை சில காரியங்களுக்கு அவர் கடிந்து கொண்டார். அப்போஸ்தலர்கள் சில காரியங்களுக்கு தம்முடைய சபை ஜனங்களை கடிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் சீர்திருத்தவாதிகள், இல்லாவிட்டால் பழைய ஏற்பாட்டு தெய்வீகமானவர்கள் ஜனங்களை பல காரியங்களுக்கு கடிந்து கொண்டதாக பார்க்கிறோம். அபிஷேகத்துக்கு ஒரு காரணம், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அபிஷேகம் வரும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கி கடிந்து கொள்ளுதல் ஜனத்தை இப்போ கண்டிப்பாக நடத்துறது ரொம்ப கஷ்டம். நீதிமொழிகள் 1:25. நீதிமொழிகள் 1:25. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கடிந்து கொள்ளுகிறது ஒரு வெறுப்பாக இருக்கிறது. ஊழியர்களுக்கு நடத்திப்புக்காரர்கள் கடிந்து கொள்வது வெறுப்பாக இருக்கிறது. மனைவிக்கு புருஷன் கடிந்து கொள்வது வெறுப்பாக இருக்கிறது. அதுபோல் தேவன் தம்முடைய ஜனத்தை கடிந்து கொள்ளும்போது ஜனங்கள் வெறுக்கிறார்கள். கடிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் முக்கியமானது. கடிந்து கொள்ளுறதுனா கடிக்கிறதல்ல. கடிந்து கொள்ளுங்கிறது ஒரு கண்டிப்பான ஒரு சிக்ஷை, போதக சிக்ஷை, ஜீவ வழி அப்படின்னு தான் பைபிள் சொல்கிறது. கடிந்து கொள்ளுதல். இயேசு கிறிஸ்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் தம்முடைய சீடர்களை 2 காரியங்களுக்காக கடிந்து கொண்டார். மார்க்கு 16:14. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்ட 2 காரியம். ஒன்று அவிசுவாசம், இரண்டாவது அவர்களுடைய இருதய கடினம். நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் இந்த 2 தான். இயேசு சீடர்களுக்கு நேரடியாக தன்னை வெளிப்படுத்தினாலும் தோமாவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவிசுவாசம். நமக்கு அவிசுவாசம்தான் பெரிய சத்துரு. நமக்கு பெயர் விசுவாசிகள், அப்படி தானே? இல்லை வேறு எதுவும் பேர் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் பேர் என்னது? விசுவாசிகள். ஆனால் நம்மில் அநேகரிடத்தில் விசுவாசம் இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 2 வசனம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. இன்னைக்கு விசுவாசம் தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கு. அதில் அவிசுவாசம் இன்னைக்கு ரொம்ப இருக்குங்க. நம்ம வசனத்தை பேசுவோம், ஆனால் அந்த வசனத்தை விசுவாசிக்க மாட்டோம். அதுதான் பிரச்சனை. எபிரேயர் நிருபம் 3 அதிகாரம் 12 வசனம். எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இன்னைக்கு பாருங்க, நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காக ஜெபிக்கிறோம்.
ஆனால் முடிஞ்ச பிறகு நம்முடைய வாயிலிருந்து வர்ற அறிக்கை என்ன? சொல்லுங்க, சொல்லுங்களேன். அவிசுவாசம் தான். இன்னும் அப்படி தான் இருக்கு. நானும் சரி, நீங்களும் சரிதான். நமக்கு அந்த அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வர்றதில்லை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சீட பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வர்றார். அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இப்ப ஊக்கத்தோடு ஒரு ஜெபம் நடக்குது. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வந்து அவனை வீட்டுக்கே கொண்டு வந்துட்டார். இவங்க கூடியிருந்த இடத்துக்கே கொண்டு வந்துட்டார். 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எல்லாம் ஜெபம்தான், ஊக்கமான ஜெபம். ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்க? அவர் இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. 14-15. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். இவ்வளவு நேரம் ஜெபிச்சது யாருக்கு? சொல்லுங்க, ஜெபிச்சது யாருக்கு? பேதுருவை வெளியே கொண்டு வரணும், ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும், இப்பவே தூதனை அனுப்பும், கட்டுகளை அழுக்கணும், சிறைச்சாலை கதவுகளை உடைக்கணும் ஆண்டவரே. எல்லாம் பயங்கர ஜெபம். ஆண்டவர் அப்படியே செய்கிறாரு. செஞ்சு அவனை வெளியே கொண்டு வந்து இவங்க இருக்கிற வீட்டு கதவையே தட்ட வச்சுட்டாருங்க. ஆனால் ஒருத்தனும் கதவை திறக்க மாட்டாங்க. கேட்டா அது எப்படி வருவாருங்க? அப்போ இவ்வளோ நேரம் ஜெபிச்சது அது எப்படி நடக்கும்? அது எப்படி அவன் ஒருவேளை தூதன் வந்திருப்பான், இந்த பொண்ணு ஏதோ பெதட்டுது, பைத்தியம் முடிச்சு சொல்லுது. அப்போ இவ்வளோ நேரம் நீ என்ன ஜெபிச்ச? கூடி ஜெபிச்ச, ஊக்கமாக ஜெபிச்ச, வசனம் சொல்லி ஜெபிச்ச, வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிச்ச. இந்த இடத்துல தான் இயேசு சொல்றாரு, அவருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார். உங்கள் அவிசுவாசத்தை மாற்றுங்க, அபிஷேகம் தானாக வரும். ரெண்டாவது, அவருடைய இருதய கடினம். இருதய கடினம் தாங்க ரொம்ப கஷ்டம். அது பார்வோனுடைய ஆவி. அது இருக்கிற வரைக்கும் என்ன அற்புதம் நடந்தாலும் நம்ம தெளிவாகவே மாட்டோம். ஆண்டவர் உனக்கு என்ன அற்புதம் செய்யலைன்னு சொல்லு, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் நீ தான் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிற. பார்வோன் முன்னால் 9 விதமான அற்புதம் நடந்துச்சுங்க, வாதை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவன் இருதயம் கடினப்பட்டது, அவன் இருதயம் கடினப்பட்டது, அவன் இருதயம் கடினப்பட்டது. அதனால தான் இயேசு இவங்களுக்கும் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, விசுவாசிக்க முடியாத ஒரு மந்த இருதயம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க. வாசிங்க யாத்திராகமம். அவர்கள் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, பின்னும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அப்போ அவனுடைய கேரக்டரே எப்படி மாறிடுச்சு? ஒரு கடினப்படுகிற ஒரு இருதயம் உள்ள மனுஷனாய் மாறிட்டான். யாத்திராகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. இது ஒரு தரம் அல்ல, மறுபடி இதே வார்த்தை தான் அவனை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். அவன் இருதயம் கடினப்பட்டு போயிட்டு. அடுத்த ஒரு வசனம் இருக்கா? யாத்திராகம் 11:10. மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால். இருதய கடினங்க. உங்களுடைய இருதயத்தை கல்லாக்காதீங்க, சதையா மாத்துங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடைய கல்லான இருதயத்தை உன்னிலிருந்து எடுத்து போட்டு உனக்கு எதை தருவேன்? சதையான இருதயத்தை நான் உனக்கு அருளுவேன். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். சதையான இருதயம். நாபால் நன்றி இல்லாமல் போன பொழுது கர்த்தர் அவனை தட்டின உடனே அவன் இருதயம் என்ன ஆயிடுச்சு? அவனுக்குள்ள ஆசிங்க 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். ஆளை எப்படி மாறிட்டான்?
கல் மாதிரி ஆயிடுச்சு. இருதய கடினம் நம்மள அநேகருக்கு இது இருக்கு. இது இருக்கிற வரைக்கும், இந்த இருதய கடினம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஆண்டவரை மறந்துடுவீங்க, உலகத்தை தான் நினைப்பீங்க. இருதய கடினம் போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க உலகத்தை மறப்பீங்க, யாரை நேசிப்பீங்க, யாரை நினைப்பீங்க? நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? இருதய கடினம், அந்த கல்லான தன்மை உங்களை விட்டு போயிடுச்சுன்னா நீங்க ஆண்டவரை மட்டும் நினைப்பீங்க, உலகத்தை மறப்பீங்க. இருதயம் கல்லா இருந்துச்சுன்னா ஆண்டவரை மறந்துடுவீங்க, எதை நினைப்பீங்க? அப்படிதானே? அதான் உண்மை. கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரும். கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரும். எப்போதும் உம்மையே நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நான் உலகை மறந்திட. எப்போதும் உம்மையே நினைந்து உருகிட உம்மால் நிறைந்து நான் உலகை மறந்திட. கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். கர்த்தாவே வாஞ்சிக்கிறேன், அன்பின் நாதா நான் ஏங்குகிறேன். இருதயம் கல்லா இருந்துச்சுன்னா உலகத்தை தான் நீ ரொம்ப நேசிப்ப, உலகம்தான் உன் முன்னால் நின்றுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கோவப்பட்ட இடம் இது. உயிரோடு இருக்கும்போதல்ல. எப்போ கோபிச்சுக்கிட்டாரு? எப்போ கோபிச்சுக்கிட்டாரு? கடிஞ்சிக்கிட்டாரு? உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகாமல் இங்கே நின்று இவங்களை கிளியர் பண்ணிட்டு போகிறாரு. உன் அவிசுவாசம் கரெக்ட் பண்ணிக்க, உன் இருதய கடினத்தை கிளியர் பண்ணு. அப்போஸ்தலனாகிய பவுல் கடிந்து கொண்ட இடம் தீமோத்தேயுவில் பார்க்கும்போது, கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். கடிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அனுபவம் என்னன்னா, பாவம் செய்தவர்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னை கூப்பிட்டு ரூமில் வச்சு செருப்பால் அடித்த கூட பரவாயில்ல, எல்லாரும்னாலையும் சொல்லிட்டாரு. ரூமில் வச்சு செருப்பால் அடிக்கலாமா? ஆனால் எங்கே வச்சு அடிக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது ரூமில் வச்சு அடிக்காத, எங்கே வச்சு அடின்னு சொல்லுது, எங்கே வச்சு கடிந்து கொள்ளுன்னு சொல்லுது. இப்போ நமக்கு யாராவது சொன்னால் என்னை தனியாக கூப்பிட்டு 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் வாங்கிக்குப்பானுங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பாவம் செய்தவர்களே என்ன செய்ய, எல்லாரும் முன்னாலையும் கடிந்து கொள். அப்போ தான் அவன் சரியாக வருவான். சூடு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டா கரெக்டாகிடுவான். பாவம் செய்தவர்கள். ஒன்று அவிசுவாசமான இருதயம், 2வது இருதய கடினம், 3வது பாவத்தின் தன்மை. நம்முடைய வாழ்க்கையில் கூட இதுக்கெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணுங்க. அபிஷேகத்துக்காக நம்ம வந்து உட்கார்றோம், அப்படி இப்படின்னு சொல்கிறோம். முதல்ல உனக்குள்ள அவிசுவாசத்தை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாலும் பெற்றுக்கொள்ள முடியாத. இயேசு கிறிஸ்து நாசரேத்துக்கு வந்துட்டார். எல்லாரும் பயங்கரமாக யோசிக்கிறாங்க, தான் நம்ம ஊருக்கு வந்துட்டார். ஆனால் அங்கே அவருக்கு அற்புதமே செய்ய முடியலையா? எதனால? அவராலேயே அற்புதம் செய்ய முடியல. ஏன்? வாசிங்க. மத்தேயு 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. போதுமா? பிரேக் அடிச்சு ஃபுல்லாக அவரால் ஃபுல் பிரிட்ஜில் ஒர்க் பண்ண முடியல. கொஞ்சம் அற்புதம் செஞ்சு பார்த்தாரு. இவனுங்க பண்ணுற அவிசுவாசத்தில் படுற அவிசுவாசத்தில் இவனா இவன் தாவீதுங்க, இவன் என்னது தச்சனுடைய குமாரன்ல, இவன் அவன்ல, இவன்ல, இவனுக்கு எப்படி அப்படி இப்படியே சொல்லி அவன் அவிசுவாசத்தை பார்த்த உடனே இயேசுவின் வல்லமை அங்கே செயலே படலை. பிரேக் அடிச்சிட்டாங்க. இயேசுவின் கையை கட்டிட்டான், வல்லமையே நிறுத்திட்டான். முதலாவது உன்னுடைய அவிசுவாசம். விசுவாசத்தை அறிக்கையிடு. 10 ட்ரிப் சொல்லு, 1000 ட்ரிப் சொல்லு. அந்த வாசனத்தை விட்டாத அடி. இப்போ வாக்கு தத்தங்களை ஒரு
ஒன்றுமே இல்லாதவன்ட்ட நான் கேட்டேன், நீ எப்படிப்பா இவ்வளவு தூரம் கோடீஸ்வரனா மாறினேன்? அந்த ஃபார்முலா நமக்கும் தெரியணும்ல, நம்ம ஜனத்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல. ஒன்றுமே இல்லாதவன் ஒரு லிமிட்டு தாண்டி ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்மால் தான் ஒரு லிமிட்டுக்கு பிறகு கவர்மெண்ட் அவன் சொத்தை பிரேக் பண்ணிடுச்சு, பிடுங்கிடுச்சு. கணக்கு வழக்கு இல்லாத சொத்து இருக்குது, எப்படி வந்துச்சு? வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்னு பிடிங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். மதுரை திருமங்கலத்துக்கிட்ட ஒரு 200 ஏக்கர், தூத்துக்குடி புதுக்கோட்டை கிட்ட ஒரு 200 ஏக்கர், கயத்தாரில் 100 ஏக்கர், படப்பை கிட்ட 50 ஏக்கர், கோடி கணக்கில் போயிட்டாங்க. சருன்னு பிடிச்சிட்டான், கவர்மெண்ட் பிடிச்சிட்டான். எப்படா நீ இவ்வளோ வாங்கினேன்னு. அப்போ அவனை நான் நல்லா இருக்கும்போது நான் அவனை கேட்டது, உனக்கு எப்படி இவ்வளோ வந்துச்சு? வாக்கு தத்தங்களை ஸ்தோத்திரம் பண்ணேன். இதுதான் அவனுடைய ஃபார்முலா. என்னது? விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்தம் யாருக்குரியது? எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு. அது யாருக்கோ நிறைவேறும்னா அது யாருக்கோ தான் நிறைவேறும். இது எனக்கு தான் நிறைவேறும்னு சொன்னேன்னா அது யாருக்கு உரியதான்? அது உனக்கு நிறைவேறும். உன்னுடைய இருதய கடினத்தை மாற்று, அவிசுவாசத்தை தூக்கி போடு, உன் ஜீவியத்தில் இருக்கிற பாவத்தை எடு. நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் சீர்திருத்தவாதி. பழைய ஏற்பாட்டில் ஒரு சீர்திருத்தவாதி தப்பு பண்ணிட்டா அவனுக்கு கண்ட்ரோலே கிடைக்காதுங்க. அடிச்சுக்கிடுச்சிலாம் போடுவாங்க, அடித்து முடிகடியெல்லாம் பிடிச்சிருவான். அப்படியாள் யாரு? நெகேமியா கொஞ்சம் ரஃப்பான ஆள். யார் எவரெல்லாம் பார்க்க மாட்டான், எல்லாரையும் பிடிச்சி கடிக்கடின்னு கடிச்சிருவான். அவனுடைய ஓய்வு நாளை அவங்க ஆசரிக்கலைன்ன உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. வாசிங்க நெகேமியா 13:15. அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம், திராட்சைப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்கள் திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். இது பிசினஸ் மேன் அவ்வளவு வரையும் பிடிச்சி வெளுத்துட்டான். 17. ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, யாரு வயசுல பெரிய ஆளுங்க, நீங்கள்லாம் என்னையா அப்படி பண்றீங்கன்ட்டு அவங்கள கடிஞ்சுக்கிட்டான். அடுத்து 21. அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று. அவன் டென்ஷன் ஆயிட்டாங்க. அடுத்து 24. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாயிருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பெய்த்து, நீங்கள் உங்கள் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும். உச்சகட்ட டென்ஷனுக்கு வந்துட்டாங்க. போட்டு அடிச்சு அவ்வளவு கடிந்து கொள்வான். அவன் சீர்திருத்தவாதி. பழைய ஏற்பாட்டில் வசனத்தை நிறைவேற்றுமா அவ்வளவு டஃப்பாக கொண்டு போவாங்க. காரணம் ஒன்று, ஓய்வு நாளை அவங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டாங்க. அந்நிய ஸ்திரீகளை தங்களுக்கு விவாகம் பண்ணிக்கிட்டாங்க. 1 இல்லை 2 3ன்னு அவன் பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டே போயிட்டாங்க. அப்போ தான் சொன்னான், இது சரி கிடையாது. நீ வயசு மூத்தவனோ இளையவனோ யாராக இருந்தாலும் தப்பு தான். பைபிள் சொல்லுகிறது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். நான் ரொம்ப பேச விரும்பல. 4 பாயிண்ட் தான். 1, உன்னுடைய அவிசுவாசம், உன்னுடைய இருதய கடினம், உன்னுடைய பாவம், ஓய்வு நாளை ஆசரிக்காதது, நீ அந்நிய தொடர்புகளில் இருக்கிறது. இந்த 5 காரியங்களையும் நீங்கள் பலிபீடத்தில் வைங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வரும். கர்த்தர் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கணுங்கிறத நான் உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறேன். எல்லாம் கண்ணை மூடுவோம். இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பினா இந்த அபிஷேகம் உனக்கு தரும். கடிந்து கொள்ளுதலை வெறுத்துட்டீங்கன்னா உனக்கு அபிஷேகம் கிடைக்காது. ஆண்டவரே, என்னுடைய குறைகளை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் சரிப்படுத்துகிறேன். நான் புத்தி இல்லாமல் நடந்துட்டேன், மதியீனமாக நடந்துட்டேன், அறிவீனமாக நடந்துட்டேன், துணிகரமாக நடந்துட்டேன், துன்மார்க்கமாக நடந்துட்டேன், துரோகியாக நடந்துட்டேன், உம்மை துக்கப்படுத்திட்டேன், உம்மை வேதனைப்படுத்திட்டேன், உம்மை சிறுவையில் அறைந்துட்டேன், உம்மைக்கு பிரியமில்லாத காரியங்களில் தலையிட்டுட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியுங்க. என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும், என்னுடைய இருதய கடினத்தை மன்னியும், என்னுடைய பாவத்தை மன்னியும், தேவ சமூகத்துக்கு வராமல் நான் ஒதுங்கி போனதை மன்னியும், உலக தொடர்புகளில் நான் போய் சிக்கி கொண்டதை மன்னியும், பணத்துக்கு பின்னால், பொருளுக்கு பின்னால், மனுஷனுக்கு பின்னால் நான் அலைஞ்சதை மன்னியும்,
அப்படி நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை அருளுவார். ஆமென். எல்லாம் கண்ண மூடி முழங்கால் போடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முழங்கால் 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 தான் கடைசி வரைக்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். முழங்கால் தான் உனக்கு மெயின். நான் சேரில் உட்காந்துட்டு உன்னை முழங்கால் சொல்கிறேன்னு நினைக்காத. தேவ சமூகத்தில் நீ இன்னைக்கு கர்த்தர் உனக்கு என் கடிதங்களுக்கு நீ திரும்பு, என் ஆவியை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே, என் இருதய கடினத்தை மன்னியும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, தேவ சமூகத்தை நான் அலட்சியம் பண்ணதை மன்னியுங்க தாவே, உலக ஸ்நேகத்துக்கு நான் இடம் கொடுத்ததை மன்னியுங்க. இந்த 5 காரியத்தை சொல்லு. ஒரு அபிஷேகம் இருக்கு, அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கலாம். ஒரே பாலா பாரி பாலா பாரி வீர பாலவி பாலி வீர பாலவி சமந்தனா நிபிகரமாலாம் துணிக்கனாம் துணிக்கனாம் एक बारा बारा बारी वीरे मेरा बारा बारी वीरे मेरा बारा बारी शरा ठीक करा तीरा ஹல்லேலூயா. வாயை தரங்க. ஆமென் ஆமென். கர்த்தாவே, என்னை மன்னியும், என் அவிசுவாசத்தை மன்னியும். உன்னுடைய அவிசுவாசம் தான் இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை தடுத்துடுச்சு. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. Ibala bala bala baria karabala kashana mana gadurania fika mana mani bala bari bala kasambari kara reka bala bari bala tira mana kasantara devare. Hallelujah. Amen, 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 amen. Ora shaimela himina sabania. Egedana habidana manase gebela bala. Anore. Tidak balagada bakada bakat tidak bakat tidak balakat tidak banyak. ஆண்டவருடைய கடிந்து கொள்வதற்கு நீங்கள் திரும்பினால் இப்பொழுதே ஒரு அபிஷேகம். என் ஆவியை நான் அருளுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ரிபகத பலகத பகத பகத பலக திரிகதபலா Hallelujah, hallelujah. Ora bakara bakatira karabaka tiribikatira. Amen, amen. Ribala bala bali 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 bala bakara balam shada balam tira. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை அருளுவேன், என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் என்ற வார்த்தைக்காய், வல்லமைக்காய், அதிகாரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேவன் சகலமும் செய்ய வல்லவர், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பான சீதா நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை துதிக்கிறோம். கிருபை அந்த நாள் முழுதும் கர்த்தர் எங்களோட குழந்தைங்க கடந்த நாளெல்லாம் நடத்தி வந்த எல்லா வழியில் கஸ்தோத்தென்று காலில்தான் உபவாச ஜபத்தகத்தில் ஆசீர்வாதமாக நடத்தி கஸ்தோத்தில் இந்த மாலையிலும் எல்லா தடைகளும் மாற்றி அவரிடத்திற்கு கொண்டு வந்தீர். தாவே சோத்தம் தொடக்க அந்த முடிவு வந்த தமிழ் சமூகங்களுக்கு ஆண்டவரே சோத்திர ஆசீர்வாதமாக கத்தனத்தை மாற்றி தது கஸ்தோத்தரியோட
எங்களை கத்தர் சமத்தில் கொண்டு கூட தாழ்த்தும்படியாக எனக்கு குறைகளுக்காக கத்தை கண்டுபிடிக்க கத்தர் உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனத்தோடு பல விசுவாசம் பல அன்றுரே சூழ்நிலை நாங்கள் வந்ததான் இறுதி அறிந்ததான் தேவன் கத்தர் செய்கதான் எல்லா காரியங்களையும் கத்தாவையும் சோதனை நேர்த்தியாக நன்மையாக செய்ய வல்லவராக இருக்கக்கூடிய ஆளுமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் செய்ததோ அது ஒன்றும் தடைப்பட மாட்டாதுன்ற கத்தாவின் எங்களோட கத்தாவே தைரியத்தைப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திர தாவே நம்முடைய கடித கொள்ளையை நாங்கள் இருக்காதபடி ஆண்டவரே நம்முடைய ஆலோசனை நாங்களுக்கு தாவே ஸ்தோத்திரங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி எங்களுக்கு இருவைத்தாரும். அது மட்டும் அளவில்லாத நம்முடைய அபிஷேகத்தை கத்தாவே நீர்களுக்கு தாவே சோத்தை ஊற்றி சோதரை காத்துக்களுக்கு இருவைத்தாரும். என்னோட அவிசுவாசங்களை எல்லாம் அகற்றி கத்தாவே நாக்கு முழுமனதோடு முடிகிறதோடு கத்தரி நான் விசுவாசிக்க முடியும் வார்த்தையிலே நான் நிலைத்திருக்கும்படி கிருபைத்தார். எல்லா இறுதிய கடைகளுக்கு இடம் கொடுக்க அப்படிங்கிறது எல்லா பாவத்தின் தன்மைகளை ஆண்டவரே நாங்கள் வெறுத்து விடுறது நாளைக்கு இருபத்தாறு இந்த மாலை கத்தாவே நீர்களுக்கு அநேக வார்த்தையில் கொடுத்தீர் வசனங்களை கொடுத்தீர் எங்களை தைரியப்படுத்தினே நம்முடைய சமூகத்தில் எங்களை கத்தா புதிதான அபிஷேகத்தை புதிய சந்தோஷத்தினால கத்தாவே நீர் நிறைப்பினபடி ஆளுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இவையெல்லாம் காத்துக்கொள்ளலுக்கு இருபத்தாறு கத்திரி சம்பத்தில் உயிர்ப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுக்கு தம்பிக்கு தந்ததான ஆசீர்வாதங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு அதிகமான கிருபைத்தாரு. ஜபத்தை கத்தர் ஆசீர்வதிக்க இப்போ நாளை பரிசுத்த ஆரான கத்தர் பொறுப்பு நடத்தும் எல்லா தடையிலும் மாற்றி அதில் கொண்டு வர சகல பரிசுத்தோட ஆரான கத்தர் ஆசீர்வதித்தார்.